வெல்கம் டு மை சேனல் இன்னோவேட்டர்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீயாக ஏஐ ஷார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ண சினிமாட்டிக்கான வீடியோஸ் ஷார்ட்ஸ் வந்து நான் சாம்பிளாக கொண்டு வந்து காமிக்கிறேன். அது எப்படி நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். குரோம்குள்ளே வந்துட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற இதே மாதிரி ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ChatGPT டைப் அடிச்சிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து இது கொடுக்கும். முதல்ல வந்துட்டு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமானது இமேஜ் தான். நமக்கு பிடிச்ச மாதிரி இமேஜ் வந்து கிரியேட் பண்ணோன்னா வந்துட்டு இமேஜ் ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம தனியாக கிரியேட் பண்ணால் தான் நம்ம கேட்குற மாதிரி இமேஜ் வரும். அதை வச்சு நம்ம கேட்குற மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் வந்து ஒரு ரோபோட் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குற மாதிரி வீடியோ கொடு, இமேஜ் ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. நம்ம அதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். அடுத்து வந்துட்டு இந்த வெப்சைட் கிராக் வீடியோ ஜென்ரேட்டர், இந்த வெப்சைட்குள்ளே தான் வந்து நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இந்த ஆப் தவிர்த்து வேறு எந்த ஆப்பும் அந்த ஆப் போங்க இந்த ஆப் போங்கன்னு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. கிராக்குள்ளே மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டேரெக்டாக நம்ம கிராக்குள்ளே போய்க்கலாம். கிராக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் சாம்பிளுக்கு எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக சினிமாட்டிக்காக காரு நிறைய மாதிரி காட்டுது பாருங்கள். நம்ம வந்து கீழே வந்து டைப் டு இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் காட்டும், கேலரி ஃபோட்டோ போட்டு அது கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 16:9 வீடியோக்கு, 9:16 வந்துட்டு ஷார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே டைப் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ண ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டா மட்டும் போதுங்க. அவ்வளோதான். இதை கிளிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு நூற்றுக்கணக்கான இமேஜஸ் வந்து கிரியேட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபன்னாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்கா? இப்போ வந்துட்டு சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா டைப் டு கஸ்டமைஸ் ஒரு வீடியோன்னு இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே ChatGPT கிட்ட அதே ரோபோட்டை வந்து மார்க்கெட்டில் வந்து 6 செகண்ட்ஸ் வாக் பண்ணுற மாதிரி கொடு அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். கேட்டது வந்துட்டு அது ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல டைப் டு கஸ்டமைஸ் ஒரு வீடியோவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதை இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோ வந்து கிரியேட் ஆக போகுது. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வித்தின் மினிட்குள்ளே கிரியேட் ஆயிரும் அப்படியோ. இதே மாதிரி நீங்கள் ஒரு 4 ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணால் லென்த்தான ஏஐ ஷார்ட்ஸ் வீடியோவே போடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கவே வந்து ரியலிஸ்டிக்காக ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் வந்துட்டு மக்கள் பார்க்க விரும்புவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணால் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து வரிசையாக ஃபாலோ பண்ணினாவே போதும். இதே மாதிரி உங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா கூட இதை தொட்டு நீங்கள் என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் கஸ்டமைஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டால் அதுவும் பண்ணலாம். இங்கே இமேஜ் கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எடிட் இமேஜ்னு இருக்கும் பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நீங்கள் கொடுத்த இமேஜ் வந்துட்டு வேறு மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலில் வந்துட்டு எப்படி சினிமா கிளிப்ஸ் போகிறது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். அந்த வீடியோ வேணும்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வந்து ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.